Hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோல வீட்ல வேஸ்டா இருக்க இது போல 7 பாட்டில் யூஸ் பண்ணி நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு DIY பண்ண போறோம். ஆல்ரெடி இந்த பாட்டிலோட மேல் பகுதியை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஒட்டடை எடுக்கிற அந்த குச்சி மாதிரி ரெடி பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்கள். ஸோ இந்த பாட்டம் பகுதியை மட்டுமே வச்சுட்டு நம்ம வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு லேஸ் இல்லை கிளாத் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள லேஸ் அது போல் ஏதாவது ஒன்று இந்த சென்டரில் ஒட்டிக்கோங்க. இதுக்கு நான் வந்துட்டு நார்மலான ஃபெவிகால் அந்த மாதிரி க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லேஸ் தான் ஒட்டணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது கிளாத்து கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ பேட்டிலோட மிடில் கவர் பண்ணி இந்த லேஸ் வந்து ஒட்டிட்டு நான் கட் பண்ணி எடுத்துறேன் மீதியை. இதுக்கு மேலே இதை நான் டிசைன் பண்ணுறதுக்கு சணல் இருக்கு இல்லையா, அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். சணல் வச்சுட்டு நான் இந்த வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஒரு 3 ரோ மாதிரி சுற்றிட போகிறேன் இந்த இடத்துல. அப்போ சணல் வச்சு பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட சணல் இல்லை அப்படின்னாக்கா கிளாத்தை வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஜடை மாதிரி பின்னிட்டு ஸோ அது கூட நீங்கள் இதில் அழகாக சுற்றி விடலாம். அந்த வீடியோட லிங்க்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஐ பட்டனில் கொடுக்குறேன். எல்லாமே வேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சணலெல்லாம் வீட்டில் வேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஃபைனலாக வந்துட்டு இந்த வேஸ்ட் பாட்டில் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. இப்போ உங்களுக்கு நான் ஃபுல்லாக சுற்றிட்டு காமிக்கிறேன். இந்த கிளாத்தோட மேலே வரைக்கும் ஒரு ரோ சுற்றிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டி விட்டுடலாம். அகெயின் வந்துட்டு இப்போ மீதி இருக்கிற சணலை வந்து நான் கீழே இந்த மாதிரி இது மேலேருந்து இது போல் ஆரம்பித்து எவ்வளோ தூரம் அது வருதோ அவ்வளோ தூரத்துக்கு அப்படியே சுற்றிக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கீழேயுமே சுற்றி முடிச்சிட்டேன். ஒரு 4-5 ரோ அளவுக்கு வந்துச்சு எனக்கு இந்த சணல். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்டேன். க்ளூ வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ கொஞ்சம் இதில் ஏதாவது ஒரு லேஸ் இருந்துச்சுன்னா சென்டரில் வச்சு ஒட்டிக்கலாம். இது வந்து கொஞ்சம் மிரர் இருக்க மாதிரி இருக்குது. இது ஓல்டு ஷாலிலிருந்து கட் பண்ணி எடுத்தது தான் வேஸ்ட் ஆனதுக்கப்புறம். ஸோ இதை வந்துட்டு நான் சென்டரில் ஒட்டிக்கிட்டேன். அதுபோல் இந்த மேலே இந்த சணல் மேலேயுமே ஒரு லேஸ் வச்சு ஒட்டிக்கிறேன், சின்னதாக ஒரு ஃப்ளவர் வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போது வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய நம்மளோட அந்த 7 பாட்டில் எவ்வளோ அழகாக ஒரு யூனிக்கான ஒரு பீஸாக மாறிடுச்சு பாருங்கள். இதில் வந்துட்டு ஸ்பூன் அது மாதிரி கரண்டி நைஃப் அதெல்லாமே போட்டு வைக்கக்கூட நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணலாம். கிச்சனில் ஸ்பூன் போட்டு வைக்கிற ஆர்கனைசராக கூட. அப்படி இல்லை அப்படின்னாக்கா இதில் வந்துட்டு நிறைய ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சிங்கன்னா ஒரு ஃப்ளவர் வைக்கிற பேஸ்கெட் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். என்ன விதமாக வேணாலுமே இது நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு ஃபைனலாக ஃப்ளவர் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் செல்லம் டிப்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களே நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.